2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. ராஜாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டவுடன் துக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். துக்கப்படுகிறவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது ஏதோ நம்ம விசுவாசி விழுந்தான் ஜாலி, ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒட்டிட்டு இருக்கிற ஒரு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுதே, தாவீது விழுந்து கிடக்கிறானே என்று நாம் எத்தனை பேர் பார்க்கிறோம். அது நிமித்தம் நாம் எத்தனை பேர் துக்கப்படுகிறோம். அங்கே நெகேமியா அத்தனை பெரிய அஃபீஷியல்ஸாக இருந்தோம், அந்த இடிந்து கிடக்கிற சுவருக்காக அவன் என்ன செய்கிறான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருக்காக அழுதுருக்கீங்களா? தாவீது எவ்வளோ நாள் ரிட்டர்ன் வந்தான்னு தெரியாது, ஆனால் கால் கழுவவே இது எத்தனை நாள் இருக்கும்? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, சவரம் பண்ணலை விட்டுருங்க, 6 மாதம் இருக்குது. நார்மலாக டெய்லி சேவ் பண்ணுறவன் 6 மாதம் சேவ் பண்ணலைன்னா எப்படி இருப்பான்? சன்னியாசி மாதிரி இருப்பான். சொல்லுங்கள். ராஜாவினுடைய மகன் கால் தான் சரியில்லை, எப்படியும் அழகாக தான் இருப்பான் சவுனுடைய பேரன். ஆனால் இங்கே தாவீதை எப்போ கொண்டுட்டு போனாங்களோ, தாவீது எப்போ ராஜ்யபாரத்திலேருந்து போனானோ அப்போலேருந்து அவனுக்கு ஒரு துக்கம். நமக்கு ஒரு துக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தை சுமக்கிறவர்கள். அந்த நாமம் எப்படியாவது மேன்மைப்பட வேண்டும் என்னை சுற்றி என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம இல்லாமல் ஆண்டவருக்காக துக்கப்படுகிறவர்கள் யார்? ஆண்டவர் சொன்னார்கள் அது இருக்கணும், நமக்குள்ள அந்த வேதனை இருக்கணும். இது உண்மையிலேயே ஒரு விதமான தாவீதின் மேல் இருக்கிற ஒரு பெரிய ஈர்ப்பை காட்டுது. நல்லா கவனிங்களேன். பதவி வரும்போது எல்லாரும் மாலை போடுவாங்க, ஆனால் பதவி போகும்போது திரும்ப தாவீது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கிடையாது? அவனோட வயது குறைவான, அவனுடைய இளம் வயது ஒருவன் ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான். இப்போ இவன் தாடி வளர்த்து என்ன, நேராக போய் அப்சலோம் கிட்ட விழுந்து, ஐயா அவன் போய் தொலைஞ்சிட்டாயா, அந்த பேலியாளின் மகன், உம்மோட நான் இருந்துக்கிறேயா அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரங்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள், பச்சுவந்திகள். அந்த பக்கம் ஒரு ஆட்சி நடந்தால் அந்த பக்கம் போயிடுவாங்க, அடுத்த ஒரு ஆள் வந்தால் இந்த பக்கம் போயிடுவாங்க. அது உலகத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, இந்த ஆண்டவர் மேலே இருக்க அன்பினுடைய அடையாளமா, என்னுடைய எஜமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய எஜமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று துக்கப்படுகிறான். நம்மை சுற்றி ஆண்டவருடைய செயல்பாடுகள் நடக்காத போது நாம் துக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய கிரியைகள் நடக்காத போது நாம் துக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது நாம் துக்கப்பட வேண்டும். இது நம்ம ஆண்டவர் மேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது அவன் பாருங்க, தாடியை சவரம் பண்ணல, கால் சுத்தம் பண்ணல, அவன் கால்லாம் பூசணம் முடிச்ச மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் சொல்லுங்க, ஒரு ராஜாவுக்கு பேரனா இருந்தவன் போட்ட ட்ரெஸ், தாவீது என்னைக்கு போனானோ அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே ட்ரெஸ்ஸில் இருந்து மாற்றலை. இந்த அளவுக்கு அவன் ராஜாவின் மேல் பட்சமாக இருந்திருக்கிறான். இந்த அளவுக்கு அவன் ராஜாவின் மேல் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனால் இவனுடைய வேலைக்காரன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் சரியான ஃப்ராடு. அதிகமாக ராஜாக்களுக்கு தான் 15 பிள்ளைங்க இருப்பாங்க, 20 பிள்ளைங்க இருப்பாங்க, 50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் இவன் ராஜாவோட சொத்தை ஃபுல்லாக திண்டு கொளுத்தவனால அவனுக்கு 15 பிள்ளைங்க, 20 வேலைக்காரன். இவன் ராஜாவுக்கு வேலைக்காரன், இவனுக்கு இவன் போய் போட்டு கொடுத்து வாழ்றவன். எனக்கு நிறைய பேர் போட்டு கொடுத்து பிழைப்பாங்க, சீபா மாதிரி. இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சீபா மாதிரி மட்டும் நீங்கள் ஏமாத்துகிற பேரொழிகளாய் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஆண்டவர் விடவே மாட்டார். இந்த சீபா ஒரு ஏமாத்து பேரொழி. கொஞ்சம் வற்றல்களையும், கொஞ்சம் திராட்சை கொலைகளையும், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழங்களையும் கொண்டு போய் தாவீதையே வசியம் பண்ணி விட்டான். தாவீதையே ஏமாற்றி விட்டான். தாவீதை கேட்கிறான், எங்கே மேவிபோசேத் என்று பொய்யான காரியங்களை சொல்லி நல்ல பேர் எடுத்துக்கொள்ளுகிறான். நாம் நல்ல பேர் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மேல் இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? அப்போ நான் மொத்தத்தில் என்ன தெரியுமா சொல்கிறேன், சவுலோட நிலத்தை வாங்கிட்டு போனானே, மொத்த அறுவடையும் யார் எடுத்துக்கொண்டா? கொஞ்சோண்டு கொண்டு வந்து அரண்மனைக்கு கொடுத்தான். அரண்மனையில் யார் இருக்கா? அவனோட எஜமானனாகி மேவிபோசேத்.
அவனுக்கு தான் கால் இல்லை, அவன் போய் கணக்கு வழக்கா பார்க்க முடியும் எத்தனை கிலோ உளுந்து விளைஞ்சிச்சு, எத்தனை கிலோ திராட்சை விளைஞ்சிச்சுன்னு. அவன் நல்லா கொழுக்க பண்ணிட்டு இப்ப எஜமானனுடைய சேரையும் தள்ள பார்க்கிறான். எந்த யார? மேவிபோசேத்தையும் பிடுங்கிறான். பிடுங்கி மேவிபோசேத்தினுடைய பேரையும் கெடுத்துட்டான். ஆனா இங்க ஒருத்தன், எஜமான் என்னைக்கு தாவீது அரண்மனையில இருந்து பின்வாசல் வழியா போனானோ அன்னையில இருந்து அதே அரண்மனையில இருக்கிறான். ஆனா தாடியை சேவ் பண்ணல, கால் கழுவல, ட்ரெஸ் மாத்தல. இப்படி உண்மை உள்ளவர்கள் நம்மிடத்தில் உண்டா? நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்களா? உண்மையிலே அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. சும்மா ஊழியம் செஞ்சோம் போனோம் வந்தோம் அப்படி இல்லை. ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும், ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். சும்மா ஒரு ஆராதனை நடத்திட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டோம் போனோம் என்று அல்ல. எப்படியாவது அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் நம்ம விளங்க செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அப்போ முதல்ல சொன்னேன், தாழ்த்துறான். இது இன்னைக்கு நமக்கு இல்லை. ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறோம், ஒரு பெரிய மனுஷனை போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம யாராவது போய் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க உதவி செய்வோம்னா நம்ம போய் ஆமாம் அவனை போய் பார்த்தா எனக்கு கிடைக்க போகுது, அவனை எனக்கு செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது மேவிபோசேத்து தாழ்த்துகிறவனாக இருந்தான். மேவிபோசேத்து உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் தாவீது எப்படா வெளியே போவான்னு தாவீதுக்கு பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொன்ன அகிதோப்பேல் நினச்சிருக்காங்க. எப்படா இந்த சனியன் தொலைஞ்சு போவான், நம்ம யார் பக்கமாவது சேர்ந்துக்கலான்னு. பார்த்தீங்களா, தாவீதோட கூட இருந்த பச்சோந்திகள் எல்லாம் அன்னைக்கு அடையாளம் காணப்பட்டுச்சு. யார் யாரெல்லாம் இருந்தாங்க. ஏன் யோவாபு கூட கடைசியில் அதோனியாவோட போயிட்டான், ஏன் அபியத்தர் கூட கடைசி அதோனியோட போயிட்டான். இப்படி போனவர்கள் உண்டு. ஆனால் மேவிபோசேத்து கடைசி வரை தாவீதை விடவில்லை. நாம் கடைசி வரை ஆண்டவரை விடாமல் அவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்பதை மேவிபோசேத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது மேவிபோசேத்து செய்ததான காரியம், மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளதான காரியத்தில் 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 30வது வசனம். 2 சாமுவேல். அப்பொழுது மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே உடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க போதும் ஏசப்பா. உள்ள வரும்போது ராஜா சொத்தெல்லாம் கொடுத்தாரு. இப்ப இடையில சீபா ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனா இப்ப ராஜாவுக்கே கில்ட்டி வந்துருச்சு, ஒரு மாதிரி குற்ற உணர்வு வந்துருச்சு. மேவிபோசேத்தோட முகத்தை பார்த்த போது அடப்பாவி உன்னைய வாடா தப்பா நினைச்சிட்டு, மேவிபோசேத்த காலை பார்த்துட்டு அழுக்கு படிச்சிருக்கு, அட உன்னைய வாடா தப்பா நினைச்சிட்டேன். மேவிபோசேத்த சட்டையை பார்த்தப்ப அவன் எப்ப அரண்மனையிலேருந்து போனானோ அதே சட்டை. இப்ப சொல்றான், நான் ராஜா வச்சு சீபாட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆனா நீ இவ்வளவு நேர்மையா இருப்பேன்னு எனக்கு புரியாம போச்சுடா, பாதி உனக்கு தந்துடுறேன்னு. அப்போ சொல்கிறேன், பாதியும் வேணாம், காவாசியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் மட்டும் போதும், எல்லாத்தையும் யார்கிட்டயே கொடுத்துருங்க. வாங்கலை தெரியுமா, வாங்கவே இல்லை தெரியுமா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய யூத் மீட்டிங் எப்படிப்பட்டதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 15:19 பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எங்கள் ஜெபம், வேலை எப்போ தருவீங்க ஆண்டவரே, எப்போ பணம் தருவீங்க ஆண்டவரே, எப்போ அடுத்தடுத்து தருவீங்க ஆண்டவரே, எப்போ இன்னும் தருவீங்க ஆண்டவரே, எப்போ இன்னும் தருவீங்க. அவன்கிட்ட இருக்கட்டும், அவன் வச்சுக்கிறட்டும், எனக்கு யார் போதும். எனக்கு ராஜாவினுடைய மேஜையில் அசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சே அது போதும், எனக்கு ராஜாவோடு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே அது போதும், எனக்கு ராஜாவோட வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே அது போதும், எனக்கு ராஜாவினுடைய அரண்மனையில் நானும் ஒருவனா இருக்கிறேனே அது போதும். தாவீது சந்தோஷப்படுவாரா இல்லையோ? இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடுறேன். நிறைய நேரத்தில் 5 தாளந்து வாங்கி என்னையா செஞ்சோம், 2 தாளந்து வாங்கி என்ன செஞ்சோம், எங்களுக்கே வாழ்ந்து செலவு பண்ணி முடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை பிரதர். இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். சீபாட்டை இருக்கட்டும், துரோகி எவ்வளோ அநியாயமாக சொல்கிறான். ஒருத்தன் தாடி கூட சேவ் பண்ணல, அவன்கிட்ட போய் இந்த தாவீதுங்கிற பேலியாளின் மகன் தொலைஞ்சு போட்டுன்னு சொன்னான்.
எங்கள் அப்பனுடைய எங்களுடைய சந்ததியினுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் எப்போ அவன் தள்ளினானோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை தொலைச்சிருப்பாருன்னு சொன்னான். என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சீபா மாதிரியே பேசுகிறாங்க. வச்சுக்கிறட்டும், இன்னைக்கு பேசுகிற சீபாக்கள் உண்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. ஆண்டவர் நாமத்துக்கு எந்த விதத்திலும் மகிமைக்கேடு வராமல் இருக்கிறதுக்கு துக்கப்படுங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சில சாப்பாட்டுக்களை கூட தள்ளி, ஆண்டவரே உங்கள் பேரை சொல்கிறவன் மறுதளிச்சு பக்க வழியாக போகிறானே ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்கிறவன் குடிக்கிறானே ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்கிறவன் அசுத்தமாக நடக்கிறானே ஆண்டவரே, இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. சொல்லுங்க, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி நம்ம சர்ச்சை கட்டிடலாம். ஆனால் ஆண்டவர் நாமத்துக்கு அவமரியாதை வரும்போது அதை யார் சரி பண்ணுறது? சொல்லுங்க, அதை எப்படி சரி பண்ணுறது? இன்னைக்கு அதிகம் குடிக்கிறது நம்ம சபைக்கு வர்ற விசுவாசிகளுடைய ஆட்கள் தான். அதிகமாக ரோட்டில் நின்று தூஷணம் பேசுறது நம்ம சபைக்கு வர்ற ஆட்கள் தான். இதுக்கு யார் அழுகிறது? இதுக்கு யார் உபவாசிக்கிறது? இதுக்கு யார்? எங்களுக்கு நேரம் இல்லை பிரதர். காலையில் நாங்கள் தூங்குனா 10 மணிக்கு தான் எந்திரிப்போம். எங்களுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம அரண்மனையில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நம்ம அரண்மனையில் இல்லை. ஏன் மேமிப்போசேத்தும் நெகேமியாவும் யோசேப்பு அரண்மனையில் இருந்தாங்கன்னா, என் ஜனம் இந்த பஞ்சத்தில் என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு ஒரு காரியம் வந்துடக்கூடாது. அரண்மனையில் டெய்லி சாப்பாடு இருக்குமா இருக்காதா? அரண்மனையில் டெய்லி சேவ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பானா? துணி துவைக்கிறதுக்கு ஆள் இருப்பானா? நமக்கு வசதிகள் இல்லாத போது இப்படி இருக்கிறோம். எல்லா வசதி இருந்தப்ப அவர்கள் தாவீதுக்காக இருந்தாங்க. 3 மாதம் ஜெபம் பண்ணான் நெகேமியா, தெரியுமா? 3 months. 3 மாதம் கழித்து லீவ் முடிச்சு வரும்போதும் துக்கமாக இருக்கான். ராஜா பார்க்குறாரு, என்னப்பா உனக்கு இவ்வளவு நாள் வந்த பிறகு உன் மனசுலேருந்து ஒரு காயமும் ஆறலையே, உன் முகத்தில் இப்படி நான் பார்த்ததே இல்லையே, நீ ரொம்ப ஆக்டிவாக இருப்பியே. அதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருடைய காரியத்துக்காக நிற்கிறவர்கள் இன்னைக்கு யார் உண்டு? மேவிப்போசேத்துக்கள் நமக்கு ஒரு முன் அடையாளம். என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசியாக கிபியோனியர்கள் நிமித்தம் 3 வருஷம் பஞ்சம் இல்லாமல் பஞ்சத்தில் இருந்தப்ப எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் தாவீதுக்கு மைண்டில் யார் நிற்கிறா? ஆண்டவர் இறங்கி வரும்போது நீங்கள் அவருக்காக செஞ்சீங்கன்னா மைண்டில் நீங்கள் இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? மேவிப்போசேத்தை இப்போ தொட முடியாது. சீபா எங்கே தெரியாது. ஆனால் மேவிப்போசேத்து என் நிமித்தம் அவனை கொல்லக்கூடாது. மழை பெய்யாம பஞ்சத்தில் தேசம் இருந்த போது கூட மேவிப்போசேத்து அரண்மனையில் தான் இருப்பான். அவனை மட்டும் நான் தொட மாட்டேன்னு தாவீது சொன்ன மாதிரி நம்ம பேர் அவர் வச்சிருக்காரு, தெரியுமா? அவருக்கு முன்னாடி தாழ்த்துறவங்க பேர் அவர்கிட்ட இருக்கு, அவருக்காக துக்கப்படுறவங்க பேர் அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வர்ற கிறிஸ்தவங்கள்லாம் எப்படி தெரியுமா? ஆமாம், தந்தா தான் ஆண்டவர், தராட்டா. இன்னைக்கெல்லாம் துரோகிகள் வந்து விட்டாங்க. 2 தீமோத்தேயுல சொன்னபடி எங்களை நல்லா வச்சுருந்தா கடவுள், இல்லைன்னா வேறு கடவுளை தேடி போகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு தூஷணமாக பேசுகிறவங்க. இத்தனைக்கு தாவீது ஒரு எஜமானன் தான், நமக்கோ அவர் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆனால் ஒன்று சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் மட்டும் தராமல் இருந்ததே இல்லை, அது தெரியுமா? ஆனால் நான் கேட்கிறேன், சில குறைவுகளிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் வருகிறது? சில பலவீனங்களிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் வருகிறது? சில தோல்விகளிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எனக்கு இந்த வார்த்தை என்னை யோசிக்க வைத்தது. எனக்கு வேண்டாம், அவனுக்கு கொடுங்கள். தாவீதும் கொஞ்சம் குற்ற மனசாட்சியோடு தான் உட்கார்ந்திருப்பார். இவனை போய் தப்பாய் நினைத்து விட்டோமே. ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் அந்தரங்கத்தையும் தெரிந்தவர், நம்முடைய அந்தரங்க கண்ணீரையும் அவர் தெரிந்தவர், நாம் அவருக்காக அந்தரங்கத்தில் துக்கப்படுகிறதையும் அவர் தெரிந்தவர். இந்த மேவிப்போசேத்தினுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தை நீங்களும் கற்றுக்கிறங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வளர வளர தாழ்மையில் வளருங்க. இதில் வளருங்க, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க. நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், முழங்காலே நிற்கிறீங்க, இன்னும் இதயபூர்வமாகவும் தாழ்த்துங்க. அது ரொம்ப நல்லது. அவரே உங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் வாழ்வையும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்பயும் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பேச்சில் ஒரு தாழ்மை, ஆண்டவரோடு கூட நீங்கள் செயலாற்றுகிறதுல ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். 2வது, இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் நான் இன்னைக்கு பார்த்த கிறிஸ்தவங்கள்ட்ட அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாவங்கள் குறைந்து போய்விட்டு அது இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம ஒரே மாதிரியே மாறிக்கிட்டே வர்றோம். அந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிக்கணும். இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் விற்கிற கோயிலில் போய் திருமணங்கள் முடிப்பதும் எல்லாவற்றையும் செய்வதும்
அதெல்லாம் குற்ற மனசாட்சியாக கூட இல்லாத அளவுக்கு மாறி போய்விட்டு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதும், இது 30 வருஷங்கள் கிறிஸ்துவனுடைய இருப்பதும் அப்புறம் வேறு விதமாய் நடப்பதும், இதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாய் நம்மை சுற்றி நடக்கிறதை எல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.